இயேசு கிறிஸ்து உண்மையிலே உயிர்த்தெழுந்தாரா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதுக்கு என்ன ஆதாரம், என்ன அர்த்தம்? மேத்யூ சாப்டர் 28:6. மகதலேனா மரியாள் உயிர்த்தெழுந்த பிறகு இயேசு வைக்கப்பட்ட கல்லறைட்ட வராங்க. அப்பொழுது தேவதூதர் தோன்றி சொல்றாரு, அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார், கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். ரோமன்ஸ் சாப்டர் 6:9. மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை, மரணம் அவரை ஆண்டு கொள்வதில்லை அப்படின்னு சொல்லி பவுல் சொல்றாரு. 1 Corinthians 15:17. கிறிஸ்து உயிர்த்தெழாவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணா இருக்கும், நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களிலே இருப்பீர்கள் அப்படின்னு பவுல் சொல்றார். ரோமன்ஸ் சாப்டர் 1:5. கர்த்தராகிய கிறிஸ்துவானவர் மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோர்ந்து எழுந்தனாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனமாய் இருக்கிறார் அப்படின்னு சொல்றாரு. கடைசியாக 1 Corinthians சாப்டர் 15:15. உயிர்த்தெழாத கிறிஸ்துவை உயிர்த்தெழுந்தார் என்று நாங்கள் பிரசங்கிப்பதனாலே தேவனுக்காக பொய் சாட்சி சொல்லுகிறவர்களாக காணப்படுவோமே அப்படின்றார். ஸோ இது எல்லா வசனமும் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் அப்படின்றதுக்கு சாட்சியா இருக்கிறது. அவரோட உயிர்த்தெழுந்தார்ன்ற சாட்சியை நம்ம பார்த்தோம். இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம், அவரோட உயிர்த்தெழுதல் நமக்கு என்ன போதிக்கிறதுன்றதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்றேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.